ஜனநாயகன் படம் எதிர்கொண்ட சவால்கள். நடிகர் விஜயின் திரைப்பயணத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்று ஜனநாயகன். இது அவரது அரசியல் அறிவிப்புக்கு பிறகு வெளியாகும் திரைப்படம் என்பதாலும், முழு நேர அரசியலுக்கு செல்லும் முன் அவர் நடித்த கடைசி படம் என்று அறிவிக்கப்பட்டதாலும் படத்தின் ஒவ்வொரு கட்டமும் பொதுமக்கள், ரசிகர்கள் மற்றும் ஊடகங்களின் தீவிர கவனத்தை பெற்றது. தற்போது ஜூலை 23 அன்று படம் வெளியாக உள்ள நிலையில் இந்த படம் தயாரிப்பு முதல் வெளியீட்டு வரை எதிர்கொண்ட பல்வேறு சவால்கள் கவனிக்கப்பட வேண்டியவை. அவை என்னென்ன பார்ப்போம். தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு ஆண்டும் பல பெரிய படங்கள் வெளியாகின்றன. ஆனால் அவற்றில் சில திரைப்படங்கள் மட்டுமே வெளியாகும் முன்பே வரலாற்றின் ஒரு பகுதியாக மாறிவிடுகின்றன. அந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கும் திரைப்படம் தான் நடிகர் விஜயின் ஜனநாயகன். இந்த படம் விஜயின் 69வது படம் மட்டுமல்ல, அவர் முழுநேர அரசியலுக்கு வருவதாக அறிவித்த பிறகு நடித்த கடைசி படம் என்ற காரணத்தினாலும் இது தனித்துவமான முக்கியத்துவத்தை பெறுகிறது. இந்த படத்தின் இயக்குனர் H. வினோத், தயாரிப்பாளர் கர்நாடகாவைச் சேர்ந்த KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் வெங்கட நாராயணா. இவர்தான் அண்மையில் தில்லி பிரதிநிதியாக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டவர். பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், பிரியாமணி என பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். தளபதி 69 என்று தற்காலிக பெயரில் அறிவிக்கப்பட்டு பின்னர் 2025 ஜனவரியில் ஜனநாயகன் என்ற தலைப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. 2024 அக்டோபரில் தொடங்கிய படப்பிடிப்பு சென்னையிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பல கட்டங்களாக நடைபெற்று 2025 நிறைவடைந்தது. திரைப்படத்தின் கதை குறித்து படக்குழு ஆரம்பம் முதலே முழு விவரங்களை வெளியிடவில்லை. இருப்பினும் இது அரசியல் பின்னணியை கொண்ட ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகியிருப்பதாக கூறப்பட்டது. மேலும் தெலுங்கில் வெளியான பகவந்த் கேசரி என்ற படத்தின் தழுவல் என்ற தகவலும் பரவலாக வெளியாகியுள்ளது. பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய ஜனநாயகன் படத்தின் பயணம் சுமூகமாக அமையவில்லை. விஜய் தலைமையிலான தாவேக அரசு பதவியேற்று 1.5 மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் படம் வெளியாவது ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆரம்பத்தில் திட்டமிட்டபடி 2026 பொங்கலுக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட இந்த படம் பின்னர் பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து தள்ளி போனது. படக்குழு முதலில் 2026 ஜனவரி 9 அன்று வெளியீட்டை இலக்காக வைத்து அனைத்து பணிகளையும் முடித்து வைத்திருந்தார்கள். 2025 டிசம்பர் 18ஆம் தேதியே படம் மத்திய திரைப்பட தணிக்கை குழுவான CBFCக்கு சான்றிதழ் பெற அனுப்பப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு படத்தை பார்த்த பரிசோதனை குழு சில காட்சிகளில் மாற்றங்கள் செய்யுமாறு அறிவுறுத்தியதாகவும், அவை செய்யப்பட்டால் UA சான்றிதழ் வழங்கலாம் என்று தயாரிப்பு நிறுவனத்திடம் தெரிவித்ததாக நீதிமன்ற ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தயாரிப்பாளர்களும் அந்த மாற்றங்களை செய்து மீண்டும் படத்தை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகுதான் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது. ஏற்கனவே பரிசோதனை குழு படம் குறித்து முடிவெடுத்திருந்த நிலையில் திடீரென அந்த படம் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பப்படுவதாக CBFC அறிவித்தது. படத்தின் உள்ளடக்கம் குறித்து பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் விரிவான குழு மீண்டும் படத்தை பரிசீலிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. இது படக்குழுவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வெளியீட்டுக்கு இன்னும் சில நாட்களே இருந்த நிலையில் அந்த நடைமுறை தொடங்கப்பட்டதால் ஜனவரி 9ஆம் தேதி வெளியீடு சாத்தியமில்லாமல் போனது. இதையடுத்து தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. ஏற்கனவே தணிக்கை குழு பரிந்துரைத்த மாற்றங்கள் அனைத்தையும் செய்த பிறகும் கடைசி நேரத்தில் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியது விதிமுறைகளுக்கு முரணானது என்றும், இதனால் கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் தயாரிப்பு நிறுவனம் தனது மனுவில் வாதிட்டது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் CBFCயிடம் பல கேள்விகளை எழுப்பியது. குறிப்பாக ஏற்கனவே சான்றிதழ் வழங்கும் நடைமுறை முடிவடைந்த பிறகு எந்த அடிப்படையில் மீண்டும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டது, அதற்கான நடைமுறை என்ன என்பது குறித்து நீதிமன்றம் விளக்கம் கேட்டது. இந்த வழக்கு திரைத்துறையிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் படக்குழு உச்சநீதிமன்றத்தையும் அணுகியது. ஆனால் இறுதியில் நீதிமன்ற போராட்டத்தை தொடராமல் ரிவைசிங் கமிட்டி முன்பு படத்தை திரையிட ஒப்புக்கொண்டு தனது மனுவை திரும்ப பெற்றது. இதன் மூலம் சட்ட போராட்டம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தாலும் படத்தின் வெளியீடு காலவரையின்றி தள்ளி போனது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஜனநாயகன் சாதாரண படமாக அல்லாமல் தணிக்கை குழு நடைமுறைகள் குறித்து நாடு முழுவதும் விவாதத்தை ஏற்படுத்திய படமாக மாற வழிவகுத்தன. ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரைத்துறையினரும் இந்த வழக்கின் முன்னேற்றத்தை தொடர்ந்து கவனித்து வந்தனர். தணிக்கை குழு தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வராத நிலையில் இருந்தபோது ஜனநாயகன் படக்குழுவுக்கு மற்றொரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. படம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை.
தணிக்கை சான்றிதழ் கூட கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் போதே படத்தின் சில முக்கியமான காட்சிகள் இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியாகின. 2026 ஏப்ரல் மாத தொடக்கத்தில் படத்தின் பல காட்சிகள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவ தொடங்கின. பின்னர் முழு படத்தின் உயர்தர HD பதிப்பே இணையத்தில் பரவியதாக விசாரணையில் தெரிய வந்தது. தணிக்கை குழுவின் இறுதி அனுமதி கிடைக்கும் முன்பே படம் கோடிக்கணக்கான மக்களால் இணையத்தில் பார்க்கப்பட்டதாகவும் இது தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கசிவு சாதாரண இணைய திருட்டு அல்ல என்பதும் பின்னர் விசாரணையில் தெரிய வந்தது. படத்தின் எடிட்டிங் பணியில் தொடர்புடைய சிலரே படத்தின் பிரதியை சட்டவிரோதமாக வெளியே எடுத்துச் சென்றதாக காவல்துறை தெரிவித்தது. அதன் பிறகு அந்த பிரதியை பலரிடம் பகிர்ந்ததன் மூலம் அது இணையம் முழுவதும் பரவியதாக கூறப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு சைபர் குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. பல இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு படத்தை இணையத்தில் பதிவேற்றியதாக கூறப்படும் நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டம், பதிப்புரிமை சட்டம், திரைப்பட சட்டம் ஆகிய சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. விசாரணையின் போது கணினிகள், சேமிப்பு சாதனங்கள், மொபைல் போன்கள் உள்ளிட்ட மின்னணு ஆதாரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதற்கிடையில் தயாரிப்பு நிறுவனமும் நீதிமன்றத்தை நாடியது. படத்தை இணையத்தில் பகிர்வது, ஒளிபரப்புவது, பதிவிறக்கம் செய்ய உதவும் இணைப்புகளை பரப்புவது ஆகியவற்றை தடுக்க உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் இணைய சேவை வழங்குநர்கள், கேபிள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் தொடர்புடைய அமைப்புகளுக்கு திரைப்படத்தை சட்டவிரோதமாக பரப்ப அனுமதிக்க கூடாது என்று இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. ஒருபுறம் தணிக்கை குழு தொடர்பான சட்ட போராட்டம், மறுபுறம் இணைய கசிவு தொடர்பான குற்றவியல் விசாரணை என இரண்டு பெரிய சிக்கல்களும் ஒரே நேரத்தில் ஜனநாயகன் படத்தை சூழ்ந்தன. சுமார் 7 மாதங்கள் நீடித்த தணிக்கை குழு நடைமுறைகள், நீதிமன்ற விசாரணைகள், இணைய கசிவு என தொடர்ச்சியாக பல சவால்களை எதிர்கொண்ட ஜனநாயகன் படத்தின் பயணம் 2026 ஜூலை மாதத்தில் இறுதிக்கட்டத்தை எட்டியது. படம் தொடர்பான சட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வந்த பிறகு மத்திய திரைப்பட தணிக்கை குழு மீண்டும் படத்தை பரிசீலித்தது. பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு A சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆரம்பத்தில் தயாரிப்பாளர்கள் எதிர்பார்த்தது UA சான்றிதழாக இருந்தாலும் இறுதியில் வயது வந்தோர் மட்டுமே பார்க்கக்கூடிய படமாக சான்றளிக்கப்பட்டது. இதன் மூலம் பல மாதங்களாக நீடித்திருந்த தணிக்கை சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. சான்றிதழ் கிடைத்த பிறகு தயாரிப்பு நிறுவனம் வெளியீட்டு தேதியை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது. பல முறை தள்ளிப்போன ஜனநாயகன் இறுதியாக 2026 ஜூலை 23 அன்று உலகம் முழுவதும் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் பொங்கல் வெளியீடாக வரவேண்டிய படம் ஏறக்குறைய 7 மாதங்களுக்கு பிறகு திரையரங்குகளை எட்டி இருக்கிறது. இருப்பினும் சான்றிதழ் கிடைத்த பிறகும் படக்குழு சில மாற்றங்களை செய்திருக்கிறது. இணையத்தில் படம் கசிந்ததை தொடர்ந்து திரையரங்குகளில் வெளியாகும் பதிப்பில் பல புதிய காட்சிகள் சேர்க்கப்பட்டதாகவும் சில பகுதிகள் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் படக்குழு தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ரசிகர்கள் திரையரங்கில் பார்க்கும் பதிப்பு இணையத்தில் கசிந்த பதிப்பில் இருந்து வேறுபட்டதாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஜனநாயகன் படம் எதிர்கொண்ட சவால்கள் ஒரு படத்தின் வெளியீட்டு தாமதம் என்ற அளவில் மட்டுமே பார்க்கப்படவில்லை. தணிக்கை குழுவின் செயல்முறை, நீதிமன்றத்தின் தலையீடு, பதிப்புரிமை பாதுகாப்பு, இணைய கசிவு, சைபர் குற்ற விசாரணை ஆகிய பல்வேறு அம்சங்கள் ஒரே படத்தை சுற்றி தேசிய அளவில் விவாதிக்கப்படும் நிலைமையை உருவாக்கின. குறிப்பாக தணிக்கை சான்றிதழ் பெறாத ஒரு படத்தின் முழு பிரதியை இணையத்தில் பரவி சுமார் 1 கோடி பேருக்கும் மேல் அதை பார்த்ததாக காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்தது இந்திய திரைப்படத்துறையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஒரு கட்டத்தில் ஜனநாயகன் திரைக்கு வருமா என்ற கேள்வியே ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது. ஆனால் அனைத்து விதமான சட்ட நிர்வாக நடைமுறைகளை கடந்து படம் இறுதியில் வெளியாக உள்ளது. இதனாலேயே ஜனநாயகன் ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. திரையில் வந்த நாயகன் நிஜத்திலும் தமிழக அரசியலில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் தொண்டர்களாக இருக்கும் ரசிகர்களின் கொண்டாட்ட நாளாக மாறியிருக்கிறது ஜனநாயகன் வெளியீடு.